150 முத்துமலை முருகன் கோவில். Cock, Glock, pop, drop, roll your body in the grave. Chopping no karate, call my start up shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. The hoopty finna bounce with a cutie riding round. Ripping doozies, spitting doozies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking boofy by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் PVFA. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட NS400 இருக்கார்ல அவரோட வீட்டு வாசலில் தான் நிற்கிறோம். ஆஹா, ஃபோன் வந்துடுச்சு. ஹலோ ப்ரோ இதை கிளம்பிட்டேன் ப்ரோ. உங்கள் வீட்டு வாசலில் தான் நிற்கிறோம். உங்கள் வீட்டு உங்கள் அண்ணா வந்துக்கிட்டு இருக்காரு. உங்கள் அண்ணா வந்தோடனே அழைச்சிட்டு வரேன். ஆமாம் சரி சரி ப்ரோ. PFA இப்போ தாங்க ஒரு NS400 அடிக்கிறாரு. அவர் அண்ணா வந்து அவரும் வராரு ட்ரிப்புக்கு. அவர் அண்ணா வந்து வீட்டில் இருக்கார். அவர் வந்து அவங்க பாட்டி வீட்டில் இருக்காருங்க. அவர் சிதம்பரத்தில் இருக்கார். அப்படியே பிக்கப் பண்ணிட்டு சிதம்பரத்துலேருந்து வந்து ஆக்சுவலாக நம்ம எங்கே போகிறோங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகேவா, நம்ம வந்து ஊட்டி தாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ராமேஸ்வரம் ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து கேன்சல் ஆகிடுச்சிங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து மழை, அந்த பக்கம் சரியான மழை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் சொல்லிட்டு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி வந்து கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஊட்டி அண்ட் வயநாடு போகிறோம். யார் போகிறோம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பசங்க தான். ஓகேவா, கோயம்புத்தூர் பசங்கள்லேருந்து ஒரு எத்தனை பேர் தெரியல, ஒரு 10 பேர் நினைக்கிறேன். ஓகேவா, 10 பேர் வராங்க. நாங்கள் இங்கேருந்து ஒரு 3 பேர் கிளம்புறோம் PFA. ஓகேவா, போயிட்டு நம்ம சும்மா ஜாலியாக அப்படியே அலப்படையாக இருந்துட்டு வர வேண்டியதான். இன்றைக்கி மணி 1:15. இன்றைக்கி வந்து பொங்கல். ஓகேவா, இன்றைக்கி பொங்கல். அதாவது கரெக்டாக வந்து பாருங்க, தேதி பாருங்க, 14. ஆமாம், இன்றைக்கி வந்து 14. இன்றைக்கி வந்து பொங்கல் அன்றைக்கி ட்ரிப்பு கிளம்புறாங்க. ஆக்சுவலாக நாளைக்கு சாயந்தரம் தான் கிளம்புறதா இருந்தோம். எனக்கு வந்து திருச்சியில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது PFA. இப்போ டேரெக்டாக சிதம்பரம் போயிட்டு சிதம்பரத்தில் அவரை அழைச்சிக்கிட்டு டேரெக்டாக திருச்சி போகிறோம். ஓகேவா, திருச்சிட்டு போயிட்டு அங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அங்கேருந்து ஒரு 6 மணி 7 காலையில் 6 மணி 7 மணிக்கு மேலே தான் கிளம்புவோம். கிளம்பி நம்ம சேலத்துக்கு போயிட்டு சேலத்தில் முருகன் கோயில் இருக்கார்ல, அந்த முருகனை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் தாங்க போகிறோம். கோயம்புத்தூர் போய்ட்டு கோயம்புத்தூர் பசங்கள்கிட்ட அவங்களோட ஜாயின் பண்ணி நம்ம வந்து ஊட்டி அண்ட் வயநாடு போகிறோம். இந்த ட்ரிப்பு செம என்ஜாயாக இருக்க போது, வெறித்தனமாக இருக்கும். ஓகேவா, ஓகே PFA சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் Facebook Instagram எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக Instagram ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் நம்ம ரைடர் ஆட் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம் PFA. இது PFA ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டோட வீட்டுக்கு வந்துட்டு அவரை அழைச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்குங்க. அதில் பில்லியன் 2 பேர் போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து சிங்கிளாக தான் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 2:33 ஆயிடுச்சு. அப்படி எப்படி பார்த்து 2 மணி 2:30 மணி ஆயிடுச்சுங்க. விடிஞ்சா எல்லோரும் பொங்கல் கொண்டு வாங்குவாங்க. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா ரைடு போயிட்டுருக்குறோம். இது ஓகே, இதுவும் ஜாலியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஹைவே எடுத்து போயிட்டுருக்கோங்க. அவன் 400 போயிட்டுருக்குறாரு. போயிட்டு டீ எங்கேயோ குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்ப வேண்டியதான் PFA. நைட் நேரத்தில் எதுவும் காமிக்கிறதுக்கு எதுவும் பெருசாக இல்லை. அப்படியே போ கண்டினியூ பண்ணுறேன். ஏதாவது சுவாரஸ்யமாக நினச்சின்னா காமிக்கிறேன். ஓகேவா, என்னோடய PVF ஃபேமிலிக்கு ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க. ஓகே PFA தனம் தான் வந்து இந்த டீக்குள்ளே தான் அடிச்சு டீ குடிச்சிட்டு இந்த அண்ணாட்ட சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். நம்ம இதாங்க குழந்தை, நான் வச்ச பேர் ஹிமாலயன் 450க்கு குழந்த மாதிரி போதுங்க வண்டி. வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி. ஓகேண்ணா, சேட்டா வீட்டுக்கு போயிட்டாங்க, நாங்களும் போயிட்டு வரோம். ஓகேண்ணா, நெக்ஸ்ட்டு எதாவது ரைடுன்னா போவோம், பிளான் பண்ணி போவோம். சரி ஓகே. தற்கொலை பண்ண வேறு இடமே கிடைக்கல ப்ரோ. என் ஹெல்மெட்டில் வந்து தற்கொலை பண்ணிக்குது ப்ரோ. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ இவ்வளோ கொசு இருக்குது ப்ரோ? நான் மண்டத்துலேருந்து 5 தடவை தொடச்சிட்டேன் ப்ரோ. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ப்ரோ. இந்த கொசுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா ப்ரோ? இவர் கொசு கிடைக்கலையா? நான் தானே ப்ரோ ஓட்டுறேன். இவர் உங்களுக்கு பின்னாடி ஒண்டிக்கிட்டாரு? ஆமாம் ப்ரோ. ரைட்டு. ஹெல்மெட்டை போடுங்க. ஹெல்மெட்டு ஐயா இப்படிலாம் வைக்காதீங்க ஐயா. மாஸ்க் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே PFA இப்போ நம்ம வந்து NS400 ஓட்ட போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ரூசிங் ஸ்பீட்லாம் NS400 ஓட்டிகிட்ருக்கோம் PFA. இந்த ஹைவேஸ் க்ரூசிங்ஸ்லாம் அப்படியே பார்க்கணும் PFA. இந்த வண்டியோட ஒரு சின்ன ரிவ்யூ வந்து நான் கொடுப்பேன். இந்த ஏன்னா
கிட்டத்தட்ட ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காருல. சொல்லப்போனால் இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு இவர் ஒரு ஆள் மட்டும்தான் டூரிங் மாடிஃபை பண்ணியிருக்காரு NS400. அதனால் இது தனியாக உங்களுக்கு நான் ஒரு விளாக் எடுத்து போடுறேன், ஓகேவா? க்ரூசிங் ஸ்பீடு வந்து ஒரு 100, 2 பேரும் வச்சுக்கிட்டு முருகன் கோயில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு என்ன ஏதுன்னு நாங்கள் போய்ட்டு கண்டினியூ பண்ணோம், ஓகேவா? எவ்வளோ இந்த வண்டி ஸ்பீடு போகுதுங்கிறத பார்ப்போங்க. 6வது கீர் போட்டோம், வண்டி இழுத்து பார்ப்போம். ஹண்ட்ரட் 110. ஒன் ஃபார்ட்டி இப்போ 145, 146, 147, 150. ஓகேங்க ஓகேங்க. யார் சூரிய உதயத்தை பாருங்க பின்னாடி. வக்காலி 150. க்ரூசிங் ஸ்பீடு 130. ஓகே ஓகே பிஎஃப்ஏ அப்படியே பொறுமையாக போவோம். நம்ம 220 பறக்குதுங்க. நம்ம 220 ப்ரோ தான் ஓட்டிட்டு இருக்காரு. போய் பிடிக்கிறோம், அசால்ட்டா பிடிக்கிறோம். எரிச்சாலும் வண்டியா அப்படி போகுது. தக்கம் அவரை பார்த்து சேஃபாக வச்சுட்டு போட தக்கம். ஓகே ஓகே அப்படியே பொறுமையாக போவோம். நோ ரேசிங், ஒன்லி ஃபன். ஓகே ஓகே அப்படியே பொறுமையாக போவோம். ஓகே அப்படியே ஒரு 80, 90 அப்படியே மெயின்டைன் பண்ணி போவோம் பிஎஃப்ஏ. ஏன்னா வந்து பெட்ரோல் அவசியம், ஓகேவா? ஒரு பாருங்க, ஐயோ 2 கோடி தாங்க காமிக்குது உள்ளே. பாவம் 150 திருவிட்டான். லே செல்லம் வேற லெவல்ரா டி, வேற லெவல்ரா. இப்படி என்னமோ நினச்சான், வர்ற மாதிரி செட் பண்ணிக்கிறானுங்க. NS400 வர்ற மாதிரி தான். எனக்கே ஆசையாக இருக்குங்க, NS400 எடுத்துட்டு மாட்டேன். செல்லம் வண்டி வேறு பின்னாடி வரோம் 220 கோச்சிக்க போகிறான் ஆள். ஓகே பிஎஃப்ஏ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஜஸ்ட் நவ் ஒரு 3 கிலோமீட்டர் மட்டும்தாங்க இருக்குது அந்த கோயிலுக்கு. கோயிலுக்கு போகிறோம், முருகனை பார்க்குறோம். நேராக வந்து நம்ம கோயம்புத்தூர் தாங்க போகிறோம், ஓகேவா? நம்ம வந்து இதில் போய்ட்டு ரைட் எடுக்கணும். நம்ம அந்த முருகன் கோயிலுக்கிட்ட வந்துட்டோங்க. ஏசுநாதரே கர்த்தரே, நம்ம கர்த்தரும் இங்கே தாங்க இருக்கார். முத்துமலை முருகன் கோவில். ஐயா முருகா, எங்கேயா இருக்க? உன்னை பார்க்கதாயா இவ்வளோ நாளாக காத்து நடந்தேன். இருக்காருங்க முருகன். ஆஹா, முருகன் காய்ச்சி அழிச்சிட்டாருங்க ஐயா. ஆஹா, இந்த கோயிலுக்கு வரணும் எவ்வளோ நாள் அப்பா, இன்றைக்கி தாங்க நிறைவேறி இருக்கு. அதாங்க, அதாவது இந்த கோயிலுக்கு தான் மெயினாக வரணும்னு வரல. ஆக்சுவலாக நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போகிறோம். ஆனால் வந்து இவ்வளோ நாள் இந்த ரோட்டில் தான் வந்துட்டு போயிட்டுருப்பேன். ஆனால் எனக்கு தெரியாமல் போச்சு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோயில் சாமியை பார்த்துருக்கேனே தவிர, ஆனால் அதிகமாக வந்து நான் என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண விரும்பலை, சர்ச் பண்ணலை. ஆஹா, வர்ற மாதிரி முருகன். பாண்டிச்சேரியா? பரவாயில்லையா? எங்கே இப்போ யாராவது இருந்தீங்க? 4 பேருங்களா? சரி சேஃபாக போயிட்டாங்க. பாய். முத்துமலை முருகன் கோயிலில் தான் இருக்கிறோம். இந்த பூவும் ஒரு 6 விளக்கும் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். போயிட்டு விளக்கு ஏற்றிட்டு அடுத்து வந்து பூசாட்ட போய் பூவையும் கொடுத்துட்டு சாமி விட்டு கிளம்ப முடியும், ஓகேவா?
பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்துட்டு நம்ம வந்து முத்துமலை முருகன் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி போய்ட்டு ஏதாவது ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கோயம்புத்தூர் போகிறதுக்கு பார்க்கணுங்க. கோயம்புத்தூர் போய் அங்கே போய் என்னென்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில. போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு பார்க்குறேன். உண்மையிலே வந்து சரியான உயரங்க முருகன் சிலை, ரொம்ப பெருசு. சரி ஓகே பிஎஃப்ஏ, ஏதாவது ஹோட்டல் போயிட்டு சாப்பிடும் போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே பிஎஃப்ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோயிலில் சாமியை கும்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு பசங்க 2 பேருக்குமே வந்து தூக்கம் வந்துச்சு, எனக்கும் சரின்னு தூக்கம் வந்துச்சு. இந்த ஒரு பங்கில் வந்து இந்த இடத்துல வந்து டென்ட்டு போட போகிறோங்க. இந்த ஒரு பிளேஸில் டென்ட்டு போட்டுட்டு பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து டென்ட்டு போட்டாச்சு. ப்ரோ இது வாசல் எந்த பக்கம் இருக்கு? வாசல் எந்த பக்கம்? யூடியூப்பில் வாஸ்து பாருங்கள், வாஸ்துலாம் பார்த்து தான் வைக்கணும். வாஸ்து பார்த்தாச்சு, அதை வருங்க நார்த் சைடு காமிக்குது இது. ஆமாம், வாசலை வந்து நார்த் சைடு வைங்க. ஓகே வச்சாச்சு. உள்ள நம்ம பைக்கை நிப்பாட்டிடுவோம். அழகா உள்ளே போய் படுத்துக்கலாங்க. அழகா பரவாயில்லையே, 3 பேர் படுத்துக்கலாம் போல. கைஸ் இப்போ நான் வந்து உள்ளே போகிறேன் கைஸ். ஓகே பிஎஃப்ஏ, தூங்கிட்டு கிளம்பும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பிஎஃப்ஏ. Moving through your town, doobie dookie doo doo round, doobie goofy, I be smoking boofy by the pound, in the hoopty finna bounce.